ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் எல்லாருமே பரபரப்பாக வந்துட்டுருக்காங்க. எனக்கு நிறைய ஆப்ரேஷன் இருக்குது, ஸோ பயங்கரமாக அதெல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்றான். அப்பா நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறான் அப்படின்னா அவள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்கா. இவன் பார்த்திங்கன்னா அந்த மக் எடுத்து கொடுத்து தண்ணியை போய் ஃபில் பண்ணிட்டு வான்றான். இவளுக்காக கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த ஒயிட்டி வந்து சொல்லிட்டு இருக்கா, சார் நான் போய் ஓபி பார்க்குறேன் அப்படின்னு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவன் பார்த்திங்கன்னா சில ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இதை வந்துட்டு நீ கம்ப்யூட்டரில் என்டர் பண்ண, அப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு என்னமோ எடுப்படி மாதிரி வேலை சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஸோ வெளியே வந்து பார்த்தா ஒரு ஜீவனும் இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமில் இருக்கான். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்காரு. சார் உண்மைக்குமே நான் சரியாயிட்டேனா? சத்தியமாக நீங்கள் சரியாயிட்டீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே நைட்டு என்னால் தூங்கவே முடியல. அப்போ என் மூளைக்கு ஏதோ ஆயிடுச்சு தானே? நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கும் மூளைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இது வேறு பிரச்சனை, அது வேறு பிரச்சனை. இல்லையே, நான் ஆன்லைன்லாம் செக் பண்ணி பார்த்தேனே, தூங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் மூளை தானே அப்படின்னு. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் மூளைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் குறைங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆனாலும் இவர் விடவே மாட்டுறாரு. பின்னாடி நைன்னு வந்துட்டே இருக்காரா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பார்க்குறா. ஸோ என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த பேஷண்ட்டை கேட்கும்போது, நீங்களும் டாக்டர் தானே, இந்த ரிப்போர்ட்டை பாருங்களேன் அப்படின்னு. அவளும் பார்க்குறான். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லையே, அப்போ நைட்டுனால தூங்க முடியல, இதனாலேயே என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா, என்னோடய பசங்க என்கிட்ட வரமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிகிட்ருக்காங்க. சார் நீங்கள் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக வீக்காக இருக்கீங்க. ஸோ உங்கள் பிரச்சனையை உங்கள் ஒய்ஃப்கிட்ட உட்காந்து பேசுங்க, சரியாயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டுருக்கான். எல்லாருமே இருக்கானுங்க, ஹீரோனை மட்டும் ஆளை காணோம். இவன் எங்கடா போனா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பேஷண்ட்டோட பேசிகிட்டு இருக்கா. ஸோ கால் பண்ணி கூப்பிட்றான். உடனடியாக வா, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. இல்லை என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? நான் ஒரு பேஷண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டியா? இவ்வளோ வேலை இருக்கும்போது வெட்டியாக கீழே ஏன் பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, அவர் ரொம்பவே எமோஷ்னலாக வீக்காக இருந்தார், அதனால தான் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ ஒரு டாக்டர், எமோஷ்னலாலாம் அட்டாச் ஆகக்கூடாது. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. சில பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறது தேவைப்பட தான் செய்யுது, அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்றீங்க. நீங்கள் டாக்டர் தானே, இல்லை சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ண அப்படின்னு. ஹீரோனுக்குலாம் பயங்கர வெறியாயிட்டுருக்கு. இவன் ஏன் தான் இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறான் அப்படின்னு. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப போடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்துட்டு சிஸ்டம்லாம் என்டர் பண்ணுவா, நீங்கள் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அவளுக்காக கொஞ்சம் கடுப்பாயிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒயிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஓபி பார்த்துருக்கா அண்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கா. ஸோ வெல்டன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாப்லாம் பண்ணுறாங்க. ஹீரோயினோட ஒர்க் எடுத்து பார்க்கும்போது அவள் ஒரு ஓபி கூட பார்க்கல, ஒரு ஆப்ரேஷன் கூட பார்க்கல. என்னம்மா அது எல்லாமே பிளாங்காக இருக்குது அப்படின்ட்டு அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஹீரோ இந்த மாதிரி வேலையை கொடுக்க மாட்டானே, அதை போய் எடுத்துகிட்டு வா, இதை போய் என்ட்ரி போடு, இப்படி தானே வேலையை கொடுத்துட்ருக்கான். சரிம்மா, நான் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், கண்டிப்பாக நீ வைத்தியை பீட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளும் ஓகே சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரவுண்ட்ஸ் போகிறாங்க, பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஸோ ரிட்டன் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கெலாம் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் எல்லாரோட ரிப்போர்ட்ஸையும் என்ட்ரு பண்ணிகிட்ருக்கா. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே லேட்டாக தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டுருக்கா. கரெக்டாக ஹீரோ பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். வா, நான் அவனை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. இவளுக்கா வருதே கோவம். இல்லை பரவாயில்ல, நானே போய்க்கிறேன், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ வேறு வழி இல்லாமல் இவளும் பார்த்திங்கன்னா காரில் ஏறிக்கிறா. 2 பேரும் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. எனக்கு எப்போ தான் அந்த ஓபி பார்க்குறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஷெட்யூல் பண்ணி கொடுப்பீங்க? உனக்கான தகுதி இன்னி வரல, அந்த தகுதி வந்த உடனே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ அவன் டேஷ்போர்ட்லேருந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்ருக்கானா. ஹீரோயின் கடுப்பாயிட்ருக்கா. ஏன்னா அவளோட காலில் டச் பண்ணியிருந்திருப்பான் போல். ஏம்மா இந்த பாக்ஸை தான் எடுத்தேன் அப்படின்ட்டு. அவன் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த பிஸ்கெட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அவள் சிரிக்கிறா. என்ன குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கெட்லாம் தின்னுட்டுருக்க? அதுவும் இந்த பொம்மைலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எப்போ இந்த மாதிரி மாறின அப்படின்னு. அந்த பொம்மையை உடச்சிப்புறாத, அப்புறம் என் பையன் கத்தியே சாவடிச்சிரும் அப்படின்னு. எது உனக்கு பையன் இருக்கானா? ஆமாம், ஏன்டா என்கிட்ட சொல்லலை?
நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளுக்கு கடுப்பாயிருது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்க போகிறான். ஆல்மோஸ்ட் அந்த ஷீட் பெல்ட் எல்லாத்தையுமே கழட்டிட்டா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை திரும்பவும் போட்டுட்ருக்கான். எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? ஆமாம், உன்னோட குழந்த எப்படி வந்துச்சு? நம்ம டிவோர்ஸ்க்கு முன்னாடியா இல்லை டிவோர்ஸ்க்கு பின்னாடியா அப்படின்னு. டிவோர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு செம்ம ஆத்திரமாக வருது. அதாவது டிவோர்ஸ்க்கு அப்புறம்தாப்பா, அவனுக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு. ஓ, உன் குழந்தைக்கு 6 வயசு, நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகி 6 வயசு. அப்போ இந்த டைமை நீ கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணல, நான் தான் முட்டாள்தனமாக இருந்திருக்கேன் அப்படின்ட்டு ரொம்பவே கடுப்பாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. என்னடி உனக்கு பைத்தியம் முடிஞ்சிடுச்சா? திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற? அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. எனக்கு அப்போ இல்லை, ஆனால் இப்போ இருக்குது. அவனுக்கு இப்போ தான் 27 வயசாகுது. அவன் வந்து ஒரு டாக்டராக இருக்கான் அப்படின்னு. இருந்தாலும் அவளை சீக்கிரம்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. அவன் யார் என்ன ஏது அப்படின்னு நான் விசாரிச்சுட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். ஹீரோவை உட்கார வச்சு 1008 கேள்வி கேட்டுட்ருக்காங்க. உன் பேர் என்ன, உன் வயசு என்ன, நீ என்ன பண்ணுற, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, வீடு வச்சுருக்கியா, கார் வச்சுருக்கியா, தோட்டம் வச்சுருக்கியா, துறவு வச்சுருக்கியா அப்படின்னு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா பொறுமையாக எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டுருக்கான். இவங்களுக்குமே பிடிச்சிருக்கு போல். ஸோ ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கா. அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்கல்ல, அந்த பையனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்சி இருந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு ஏதோ நடந்துருச்சு போல். இப்போ இந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு. ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னா ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது அவங்க 2 பேத்துக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு போல். அவங்க வந்துட்டு ஃபியான்ஸே. ஸோ அப்போ தான் அவங்க பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. அந்த நேரம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்தே ஃபோன் கால் வருது. ஸோ இவளும் போயிட்டு மீட் பண்ணுறா. நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களாமே அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் தெரியுமா? இவன் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கா. அவன் என்னோட சப்ஸ்டியூட்டாக ஒன்றை நினைக்கிறான், அதனால தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு. இவளுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. அதாவது நான் ஒரு இடத்துல இருந்தேன், அந்த இடம் இப்போ காலியாகிடுச்சு, அதனால் அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஜஸ்ட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாருக்காக இருந்தாலுமே ஹர்ட்டிங்காக தானே இருக்கும். ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சொல்லாதீங்க, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவன் உன்னை லவ் பண்ணுறானா? இவள்கிட்ட இருந்து பதிலே இல்லை. நான் வந்து உன்னை க்ரிட்டிசைஸ் பண்ணணும், உன்னை ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வர கிடையாது. உன்னை நினச்சி எனக்கு பொறாமையும் கிடையாது. பட் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன். மேரேஜ் அப்படின்றது 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ணணும். ஸோ 2 பேருமே வந்துட்டு ஈக்குவலாக அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுக்கணும். பட் அவன்கிட்டருந்து எதுவுமே வராது, எனக்கு நல்லாவே தெரியும். அதை ரிமைண்ட் பண்ணிட்டு போகணுன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு. ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, உனக்கு ஹீரோனை உண்மைக்குமே பிடிச்சிருக்கா? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்றத விட எங்கள் அம்மாவுக்கு அவளை பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நீ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ண அளவுக்கு இவளை லவ் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு. என்ன இந்த மாதிரி பேசிகிட்ருக்க? அவள் தானே என்னை சீட் பண்ணிட்டு போனா, அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் என்னன்றத பார்க்கலாம். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோட வீடை ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டேன் வந்து கேட்குறாங்க, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், இப்போ வந்து அவன் ஹெல்ப் கூட பண்ண மாட்டானாடி, பிஸியாக தான் இருப்பானா அப்படின்னு. அவன் எமர்ஜென்சி வாலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்ப்பா, நீ எதுவும் சொல்லாத அப்படின்ட்டு பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டாக்ஸியில் வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோட்ட வந்து கால் வருது, நீ ரொம்ப அழகாகவே வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்க, ஸோ சீக்கிரம் ரெஸ்ட் எடு, நானும் டயர்டாக இருக்கேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு பட்டுன்னு ஃபோனை வச்சுறேன். அவன் என்ன சொல்ல வர அப்படின்றதே கேட்கல. இவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த ஃபியான்சி சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. மேரேஜ் அப்படின்னா ஈக்குவலாக 2 பேருமே வந்துட்டு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு வேளை அவள் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவளுக்கு தோணுது. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப அழகாகவே மேரேஜ் எல்லாம் நடந்து முடியுது. அப்படியே அதை கட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். இவ பார்த்தீங்கன்னா டேன் தான் நம்மளுக்கு கொண்டு வந்து வைக்கிறாளா அப்படின்னு தேங்க்யூ டியர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணி திரும்பி பார்க்குறா, என்னை மன்னிச்சிருங்க, நான் டேன்னு நினச்சேன் அப்படின்னு.
சரி சரி, உனக்கு லஞ்ச் பிரேக் வந்து 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? என் கூட நீ ஓபி பார்க்க வர, அதனால் சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாகிடுது. ஸோ அப்படியே ஹீரோ கூட வந்துட்டு இருக்காங்கல்ல, ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, உனக்கு 2 மினிட்ஸ் வந்து நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ வாஷ்ரூம்லாம் போயிட்டு வா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் இப்போ போகலை. இங்கே பாரு, நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேஷண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் டைம் இருக்காது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவள் வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. இந்த சைடு அந்த வைட்டி இருக்கல்ல, அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்ருக்கா. ஆமாம், எங்கே இவன் அப்படின்னு. அதுவா, ஹீரோ வந்து ஹீரோனோட ஓபி பார்க்க போயிருக்கான் அப்படின்னு. இது ஓபி பார்க்க ஹீரோனை கூட்டு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி இவளுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. சைடு ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வராங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம்லாம் போயிட்டுருக்கு. ஹீரோனுக்கு ரொம்பவே டயர்டாகிடுது போல், பயங்கரமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கா அவளை அறியாமலேயே. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல, விறுவிறுன்னு ஓடிட்டுருக்கா. பின்னாடி 3 பேஷண்ட் வேறு துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மேடம் மேடம் ப்ளீஸ், எங்களோட வியாதியெல்லாம் முத்திருச்சு மேடம், எங்களை கொலை பண்ணுது அப்படின்னு. ஐயோ போயா அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே போயிடுறா. ஸோ பாத்ரூம் போயிட்டு ரிட்டன் வரும்போது இவங்க விட மாட்டானுங்க. ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறானுங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நர்ஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கா, அவங்க 3 பேர்த்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஏன்னா ஹீரோனுமே இங்கே தான் இருக்கான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டான். அப்போ ஹீரோன் உள்ளே வந்துட்டு இருக்கா, அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நம்ம இங்கேருந்து போகணும். இல்லை சார், இனி 3 பேஷண்ட் இருக்காங்க, ஸோ என்கிட்ட கெஞ்சி கேட்டனால நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. அப்போது நீனே பார்த்துக்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் உள்ளே வராங்களா, ஹீரோக்கெலாம் செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ரொம்ப கடுப்போட தான் இந்த பேஷண்ட்டை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோ வெளியே போனதுக்கு அப்புறமா டேன் வந்துட்டுருக்காங்க. என்னடி என்னாச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா பேஷண்ட்டை நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு என் மேலே கோவத்தில் போயிட்டுருக்கான் அப்படின்னு. இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டே, அவனோட ஓபி பார்க்க வந்திருக்க, எதுக்கு அவனை வந்து அப்செட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இவளுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டான். ஹீரோயின் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஒரு பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னோடய ரிப்போர்ட்டையும் நான் சீக்கிரம் முடிச்சுட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்னு. ஹீரோ வேகமாக சொல்கிறான், என்னோட ரிப்போர்ட்டையும் நீ சேர்த்து போட்டிருப்பா, என் பையனை நான் பிக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்குது. அப்போ அந்த வைட்டி பார்த்தீங்கன்னா கேட்குறான், ஹீரோவுக்கு பையன் இருக்கானா, அவனுக்கு எத்தனை வயசு அப்படி இப்படின்ட்டு அவளே யோசிச்சுட்ருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பசிக்குது அப்படின்னு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்கா. வைட்டி வந்து கேட்குறா, ஆமாம் ஹீரோ பையனுக்கு என்ன வயசு அப்படின்னு. உனக்கு தேவைன்னா நீ அவன்கிட்ட போய் கேளு, ஏன் என்கிட்ட கேட்குற, உனக்கு தெரியாதா, நீங்கள் 2 பேரும் க்ளோஸ்ன்னு நினச்சேன் அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல, சைலண்ட்டாக இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கால் வருது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. ஸோ இவங்களும் வேக வேகமாக போயிட்டுருக்கா. ஒரு பேஷண்ட் வந்து ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சு போல், பயங்கரமாக தலை வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க, இல்லை இப்போதைக்கு நம்ம பெயின் இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மயங்கி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, சீக்கிரம் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சிச்சுவேஷனில் இந்த எபிசோட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த பேஷண்ட்டுக்கான ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க அப்படின்னு. இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த ஆப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், நீ எதுக்காக எனக்கு வெயிட் பண்ணலை, நீ ஏன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், ஆனால் பேஷண்ட் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து போகிறா. இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக அடிபட்டிருக்கும் போல். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் வந்து உட்காந்துட்ருக்கா. ஹீரோ தான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். நீ போய் குளிச்சுட்டு ரெடியாக, நான் திரும்பவும் உனக்கு பேண்டேஜ் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குஷியாக குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே அந்த இடத்த ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. டேய் இன்றைக்கி என்ன நாளுன்னு தெரியுமா, ஏன்டா என்ன கால் பண்ணி கூப்பிட்ற அப்படின்னு. சார் எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு, ஆனால் ஹாஸ்பிட்டலில் வேறு யாருமே கிடையாது, நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கும் வேறு வழியே இல்லை, விறுவிறுன்னு ஹீரோயின் கிட்ட வந்துட்டுருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்ருக்கா. ஸோ அப்படியே வெளியே நின்று கத்திட்டுருக்கான். எமர்ஜென்சி வார்ட்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு, நான் போகிறேன், எனக்காக நீ வெயிட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறான். இந்த லூஸ் என்ன நினச்சிக்குதுன்னா சீக்கிரம் வர சொல்கிறாரு போல் அப்படின்னு. நான் முடிச்சிட்டேன், இந்த வந்துட்டேன், நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இது சொல்லிகிட்டு இருக்கு. குளிச்செல்லாம்
வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்துட்டுருக்கா. ஹனி நான் குளிச்சு முடிச்சிட்டேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே வெளியே வந்து பார்க்குறா, ஆளையே காணோம். பயங்கரமாக செட்டப்லாம் இருக்குது. அடடா, நம்ம ஆளும் நம்மளுக்கு அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஹனி எங்கே இருக்கீங்க? ஓ, எங்கிட்ட ஹைட் அண்ட் சீக் விளாட்றீங்களா? சரி இருங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டுருக்கா. கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா டயர்டாகிடுறா. என்னால் முடியலப்பா, நீங்களே வெளியே வாங்க அப்படின்னு. ஆனால் உள்ளேருந்து ஒரு சத்தமும் இல்லை. அப்போ அவர் உள்ளே இல்லையா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோன் ரிங் ஆகுது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்ரேஷன்லலாம் இருக்கான். ஸோ இவனும் கால் பண்ணி பார்க்குறா, முடியலை. அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு, நைட்டு நம்ம கூட இல்லாமல் எங்கே போனான் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். அவள் ரொம்ப பாவமாக சோபாவில் தூங்கிட்டுருக்கா. ஸோ இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே கையை பிடிக்கிறான். அவள் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சிடுறா. எங்கே போனீங்க அப்படின்னு. நான் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போனேனே, எமர்ஜென்சி வார்ட்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் எப்போ சொன்னீங்க? அதான் நீ குளிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து சொன்னேனே அப்படின்னு. ஓ, அதை தான் சொல்லிட்டு போனீங்களா? நான் வந்து என்னை சீக்கிரம் வர சொல்கிறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு. இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, உங்களுக்கு நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எனக்கு ஒன்றே போதும் அப்படின்னு. ஸோ இவளும் போயிட்டு பயங்கரமாக குக் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுறான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கரல. ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கான், ரொம்ப டயர்டாக இருப்பான் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போத்திட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த ஒயிட்டி பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கான். ஆல்ரெடி ஒரு கார் பார்த்தீங்கன்னா இவளுக்கு முன்னாடி போய் பார்க் ஆயிடுது. இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஸோ விறுவிறுன்னு போய் அந்த கண்ணாடியை தட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ, நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தேன், ஃபஸ்ட்டு உன் காரை எடு அப்படின்னு. அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெங்கு தான் இருக்காப்புல. ஸோ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தான். சரிம்மா மன்னிச்சிரு, நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சீக்கிரம் கார் எடு அப்படின்னு. மேடம் பார்த்தீங்கன்னா காரில் போய் உட்காந்தா. அவன் வாட்டில் இறங்கி போயிட்டுருக்கான். டே நான் சொன்னேன்லடா கார் எடு அப்படின்னு. எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குமா, நான் போகிறேம்மா, நீ எங்கேயாவது போய் பார்க் பண்ணிக்க அப்படின்னு. நீனா மனுஷனா அப்படி இப்படின்னு இவ கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஜெங்கு பார்த்தீங்கன்னா 2 டாக்டர்ஸ் கூட பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் லீவ் போட்ட மாதிரி இருக்கே மச்சான் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், எப்படா போயிட்டுருக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் 2 பொண்ணுங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. எது 2 பொண்ணுங்களா? என்னடா சொல்கிறீங்க? அழகாக இருக்குங்களா? ஐயோ செம்ம அழகாக இருக்கும். அப்போனா கண்டிப்பாக நான் போய் மீட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டி உள்ளே வந்துட்டுருக்கா ரொம்பவே கடுப்பாக. அப்போ ஒருத்தவன் கேட்குறான், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக வந்துட்டுருக்க? அது ஒரு நாதாரி பையனை நான் காலங்கத்தாலே மீட் பண்ணிட்டேன், என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன். அவனை மட்டும் நான் திரும்ப மீட் பண்ணேன், செருப்பாலே கன்னத்தில் ஒன்று விடுவேன் அப்படின்னு. சரி விடு, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜெங்கு இருக்கான். அதை பார்த்தோன்னா அவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஓ, நீந்தானா? நான் திரும்ப பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு. ஓ, முகரக்கட்டையை பார்த்தாலே எனக்கு எரியுதுடா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. என்னாச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், இந்த காரை பார்க் பண்ணுறதுல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சொன்ன அந்த அழகான பொண்ணு இவ தானா? ஐயே, நீ இவளை பொண்ணா வேற பார்க்குறியா? இவ கிடையாது, இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படின்னு. எங்கே போனா? அவள் ஹீரோவோட ரவுண்ட்ஸ் போயிருக்கா அப்படின்னு. சரி, அப்போ ஹீரோ வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேயே செட்டில் ஆயிடறான். எந்த சைடு ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்க்குறான், என்னத்தை எழுதிட்டு இருக்கா அப்படின்னு. இதே ஹீரோயின் பார்த்துட்டு முன்னாடி போகிறாளா. ஹீரோவும் பார்க்குறான், என்னம்மா எதுக்கு இப்படி தள்ளி போகிற அப்படின்ட்டு கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கா. ஐயோ, உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி போகிற? ஆமாம், உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப் வேறு யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உனக்கு என்ன? என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி உனக்கு என்ன கவலை? அடுத்தவங்க ஹர்ட் ஆவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றத பற்றிலாம் உனக்கு கவலையே இல்லைல்ல அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. உன் மண்டைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஜெங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு அடியை போட்டுட்ருக்கான். சார் எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். ஆமாம், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு பொண்ணு அழகாக இருக்குமாமே, அந்த பொண்ணை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடா, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ அவளை நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க 2 பேத்துக்குள்ளே செட் ஆகுது. ஏன்டா இப்படி பேசுகிற? காலேஜ் படிக்கும்போது தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக ஆட்டையை போட்ட அப்படின்னு. ஏதோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? புரியலையே, என்ன புரியல? உனக்கு தெரியாதா? அவள் ஜூனியராக இருக்கும்போதே எனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சு, அது உனக்கு நல்லாவே தெரியும் தானே? டே சும்மா உளம்பாதடா.
இவ வந்துட்டு உனக்கு செட் ஆக மாட்டா, சொன்னா கேளு. ஏன் செட் ஆக மாட்டா அப்படின்ட்டு இவன் வந்துட்டு கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க, வா வா உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. ஸோ கரெக்டாக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனேயே ஜெங்குக்கு பார்த்தீங்கன்னா எது இவளா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. டே அப்போ 2வது டைமா அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கேட்குறான், என்னது 2வது டைம் அப்படின்னு. ஹீரோனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த டாக்டரை பிடிச்சி இவன் இங்கிட்ட இழுத்துட்டு வர, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெங்கை பிடிச்சி அங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இவன் ஓன் ஸ்டூடெண்ட்டாக இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரிய வேணாம், வேறு யார்கிட்டேயும் இதை சொல்லாத, டேனை தவிர மற்ற யாருக்குமே எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரியாது அப்படின்னு. சரி சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே பாஸ்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து டேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நேற்று நைட்டு அவன் வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு போயிட்டான் அப்படின்னு. என்னடி சொல்கிற, நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, உன் கூட ஸ்டே பண்ணாமல் அவன் வாட்டில் போயிட்டானா, என்ன மனுஷனே தெரிலையே, வேலை முக்கியம்தான், அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி சரி வா உனக்கு நான் சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு டேன் பார்த்தீங்கன்னா ஏதேதோ வில்லங்கமாக சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. ஸோ அப்படியே நைட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்ருக்கா, ஒரு ஹாட்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து வெறிக்க பார்த்துட்ருக்கான், என்னத்தை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. ஸோ கடைசியாக தான் தெரியுது இவன் வந்து ஹீரோனை பற்றி இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்கல, அந்த முதவி ஏதோ ஒரு டிவியை பார்த்துட்ருக்கு. எங்கள் அம்மா ஆஃப்ரிக்கா போயிட்டாங்க, நம்ம ஹனிமூன் அங்கே போயிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வெக்கமாக ஆயிடுது. ஹனி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. நான் டிவி தான் பார்த்துட்ருக்கேன், நீ வரியா, இந்த வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. மேடம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஹேரோட ஒரு ஃப்ளிப்பாக திரும்பினா அவன் பார்த்தீங்கன்னா தூங்கி வழிஞ்சிட்ருக்கான். ஐயோ இவங்கிட்டெல்லாம் நம்ம ரொமான்ஸ் எதிர்பார்க்குறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு காலை பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக தூக்கி சிக்னல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஹீரோ பார்க்குறான், என்னடா அது கால் மட்டும் தனியாக தெரியுது, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் சிக்னல் கொடுத்துட்ருக்கா. இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான், அவள் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு. லாஸ்ட்டாக ஒரு பலூன் வருது. சரி இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், ஒன்றும் நம்மளுக்கு புரியலையே அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்துட்டுருக்கா. மேடம் வந்துட்டு அப்படியே குட்டியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் வெக்கம் தாங்கவே முடியல, அப்படியே வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாப்புல. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்க, அப்படியே இந்த சீன் வந்துட்டு கட் ஆகுது. திரும்ப ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்னுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவன் எங்கேயோ போயிட்டான் போல், திரும்ப வரட்டும், அந்த நாய் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அடித்து வரட்டுறேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ இன்னொரு டாக்டரை கூப்பிட்றான், என்னோட ஆப்ரேஷனுக்கு வரியா அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடறாரு. ஸோ வேறு யாருமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை ஹீரோனை தவிர, வேறு வழியே இல்லை, நீ ஏன் வந்து தொலை அப்படின்னு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் போல். ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா. ஹீரோ பக்கத்தில் 2 இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கான். இவளுக்கு கொடுத்தா அந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குறான், அந்த டியூமர் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாகவே இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் 2 பேர் பார்த்திங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. பொசிஷனை நீ கரெக்டாக பிடிச்சிக்கோ, நான் வந்துட்டு அந்த டியூமரை கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நீ வந்துட்டு லைட்டாக கூட ஹேண்டை வந்து ஷேக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டீன்னா பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை வரும். அதாவது பார்வை தெரியாமல் போகலாம், இல்லைனா ஒரு கை வந்துட்டு விளங்காமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். நீ கரெக்டாக ஸ்டிஃபாக கையை ஆட்டாமல் பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளும் பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுறா, பட் ரொம்ப நேரம் ஆகுது. இவளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்த்தெல்லாம் ஊற்றுது. அந்த வேர்வை பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து பட்டுருது. ஸோ இவ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாறுறா, கையுமே லைட்டாக ஷேக் ஆகிடுது. ஹீரோவுமே சொல்லிகிட்ருக்கான், கையை ஸ்டிஃபாக புடி அப்படின்னு. ஸோ அவளுக்கு அந்த காட்டன் வச்சுட்டு அந்த வியர்வை எல்லாத்தையுமே தொடச்சி விட்றாங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுது. ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ தான் அந்த இன்டர்ன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். யார் பண்ணி, சார் நான் தான் நீ இல்லை உனக்கு ஊதியாச்சு, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. சார் ப்ளீஸ் சார், நான் ரொம்பவே அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் சார், நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தான் ஷிஃப்ட்டு பார்த்தேன், ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு இவனும் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கான். சரி ஹீரோயின் இருந்தனால நீ இன்றைக்கி தப்பிச்ச, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட தேங்க்ஸும் சொல்லிகிட்ருக்கான். இப்போ இவ பார்த்திங்கன்னா சொல்கிறா,
ஆப்ரேஷனுக்கு நடுவில் என்னோடய கை வந்து லைட்டாக ஆடிருச்சுடா அப்படின்னு. இவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு. அவங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க பையன் சொல்கிறான், இல்லை நீங்கள் சொல்ல வேணாம், அவர் சொல்லட்டும், அவர் எந்த கண்டிஷனில் இருக்கார் அப்படின்றத நான் செக் பண்ணணும் அப்படின்னு. ஹீரோ கேட்க கேட்க அவருமே பதில் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வலது கையை தூக்குங்கன்னு சொல்லும்போது தூக்குறாரு. ஆனால் இடது கையை அவரால் அசைக்கவே முடியல. ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கில்ட்டி ஆயிடுது. நம்ம கையை அசைச்சனால தான் அவருக்கு இந்த மாதிரி தூக்க முடியல, விளங்காமல் போயிடுச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு கைண்டான பொண்ணு தான் நம்ம ஹீரோயினு. ஹீரோ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. யாரா அது அழுதுட்டுருக்கா அப்படின்னு இவனு வந்து பார்க்குறான். ஹீரோயின் தான் அங்கே கதறி கதறி அழுதுட்டுருக்கா. சரி அழுகிறாளே, போய் ஒரு ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்லாம் அவன் நினைக்கல. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஜெங்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். ஏன்டா அவள் இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கா, அவளை போய் ஏதாவது கன்சோல் பண்ணலாம்ல அப்படின்னு. நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்டா அவளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக எடுத்ததுக்கு காரணம் அவள் கூட நீ திரும்ப பேச்சப் ஆக போகிறேன்னு நினச்சேன், அப்போ அந்த காரணம் இல்லையா? டே, அவள் ஏதோ ஒர்க் டென்ஷனில் அழுதுட்டுருக்கா, அவள் தனியாக அழுகட்டும், அப்போ தான் அவள் சரியாகுவா அப்படின்னு. நீனா மனுஷனே கிடையாது, ஏதோ பண்ணு, அவனோட எக்ஸ் ஒய்ஃப் தானே, எனக்கு என்ன அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். சரி இவ்வளோ தூரம் அவன் பேசிட்டு போனானே, அப்போனாச்சும் போயிட்டு கன்சோல் பண்ணுறானா? கிடையாது, அது வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. அந்த பேஷண்ட்டை போயிட்டு உண்மையை சொல்லிடலாம், நான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணனால தான் உங்களுக்கு கை வந்துட்டு விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க பையனையும் கூப்பிட்டு சொல்ல போகிறா. அப்போ அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு தூக்கி கூப்பிட்றாரு. பையா இங்கே வா, எனக்கு அந்த தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு. இதை ஹீரோயின் பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஸோ விறுவிறுன்னு வந்து என்னோடய கையை நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவரும் பார்த்திங்கன்னா கையை பிடிக்கிறாங்க. இப்போ தான் அவளுக்கு உயிரே வருது, பயங்கரமாக ஆனந்த கண்ணீர் விட்டுட்ருக்கா. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அழுகிறாரு. ரொம்பவே தேங்க்ஸ்மா, நீங்கள் தான் எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்துட்டு இருக்காளா. அப்போ டேன் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்கு நீ அழுதுட்ருக்க அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களை சொல்ல, நீ உண்மைக்குமே டாக்டர் தானே, ஆப்ரேஷன் பண்ணி முடித்தா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கிறது நார்மல் தானே, அது அதுக்கப்புறம் அப்படியே சரியாகிடும், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இப்படி நீ அழுதுட்ருக்க அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா சரி சரி நான் அசிங்கப்படுத்தாத அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே பாஸ்டில் திரும்பவும் காட்டுறாங்க. இவங்க வந்து ஆஃப்ரிக்கா போகிறதா சொல்லியிருந்துருப்பாங்கள்ல ஹனிமூனுக்கு. ஸோ அதுக்கான விஷயங்களில் தான் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக பேக் பண்ணுறாங்க. ஸோ பேக் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது, ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹீரோயின் என்ன சொல்லுவா அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா சார் அப்படியே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது, நான் மன்னிச்சிடு, நெக்ஸ்ட் டைம் போகலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.